ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்பிஜி சிலிண்டரை நம்ம மொபைல் மூலயமா எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 விதமாக இதை வந்து புக் பண்ணலாம். நான் உங்களுக்கு பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மொபைல் மூலியமாகவே ஃப்ரீயாக வந்து பார்த்தா புக் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பதிவு செஞ்ச மொபைல் நம்பரில் மட்டும்தான் இது புக் பண்ண முடியும். நீங்கள் பதிவு பண்ணலன்னா நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் போய் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுற மாரி இருக்கும். சரி வாங்க, இப்போ எப்படி அந்த 6 விதமாக அதை புக் பண்ணுறதுன்ற பார்ப்போம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த சின்ன சின்ன டெக்னிக்கல் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி வாங்க, இப்போ எப்படி இந்த 6 விதமாக இந்த புக்கிங் பண்ணலாம் மொபைலில் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இவங்களே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் நம்ம மொபைலில் சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹாய் நம்ம டைப் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புக்கிங் ஆகிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால், அவங்களே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் நீங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணி வச்சு மிஸ்டு கால் கொடுங்க. மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பதிவு செஞ்ச மொபைல் நம்பர் வந்து புக்கிங் ஆகிடும். அப்புறம் இன்னொன்று 4வது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ். இந்த எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் நீங்கள் எஸ்எம்எஸில் போய் நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிட்டு சாயின்னு கொடுத்தோடனே வெரிஃபிகேஷன் ஆகிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக பதிவு செஞ்ச மொபைல் நம்பர் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக வரும். நீங்கள் வேறு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா வரவே வராது. அதனால் பதிவு செஞ்ச மொபைல் நம்பர் எஸ்எம்எஸ் கொடுத்தோடனே கீழே நிறைய ஆப்ஷன்லாம் வரும். உங்களுடைய பேர், உங்களுடைய எல்பிஜி ஐடி எல்லாம் கரெக்டாக ஆனோடனே ரீஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் மூலியம் புக் பண்ணிடலாம். அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆப். இவங்களே தனியாக ஒரு அஃபிஷியலாக ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்குள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்பிஜி ஐடின்னு இருக்கும். அந்த ஐடியை கொடுத்துட்டு நம்ம ஒரு பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக காட்டிட்டோன்னே எல்பிஜி புக்கிங் கொடுத்தா புக்கிங் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட், இவங்களே தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எல்பிஜி ஐடி நம்ம போட்டு அது மூலிமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி புக் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம புக் பண்ணிடலாம். வேறு எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், இல்லை புக்கிங் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் கரெக்டாக 2 செகண்டில் புக்கிங் ஆகிடும். வாங்க வாட்ஸ்அப்பில் எப்படி புக் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டைப் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் அந்த எப்படி சேவ் பண்ணீங்களோ அந்த நேமை டைப் பண்ணுங்கள். நான் வந்து இந்தியன் ஆயில்னு டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்தியன் ஆயில்னு டைப் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் புக் பண்ணனால இந்த ரேட்ஸ்லாம் காட்டுது. இப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்கன்னா இங்கே ஹாய்னு ஒரு மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஹாய்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே என்ன பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். நம்ம இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்குது. ஒன்று இங்கிலீஷ், 2வது ஹிந்தி. நான் வந்து இங்கிலீஷ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணாவே போதும், சென்ட்லாம் பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகுது. இந்த இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஹாய் போட்டு என்னோடய பேர் என்னவோ, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் உங்கள் புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கரெக்டாக அந்த கீழே வந்துடும். வெல்கம் டு இந்தியன் ஆயில் அப்படின்னு கீழேலாம் வந்துடும். வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்தோன்னா புக்கிங் எல்பிஜி ரீஃபில் இருக்குது பார்த்தீங்களா. 2வது பார்த்தீங்கன்னா மேக் யுவர் பேமெண்ட், அது நமக்கு தேவையில்ல. ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, புக்கிங் எல்பிஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இப்போ பாருங்கள் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக காட்டுது பாருங்கள். நம்மளுடைய பேர், அப்புறம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோன்னா எல்பிஜி ஐடி காட்டுது பார்த்தீங்களா. இந்த எல்பிஜி ஐடி நம்ம கரெக்டாக உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோன்னே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ் சிலிண்டர் ஆட்டோமேட்டிக்காக புக்கிங் ஆகிடும். 2 செகண்டில் புக்கிங் ஆகி உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டேன், நேற்று தான் நான் புக் பண்ணிட்டேன், அதனால் திரும்பவும் புக் பண்ணல. உங்களுடைய வீடியோ எக்ஸாம்பிள்கோசரம் நான் இதை மேக் பண்ணுறேன். இது மூலிமா தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்பிஜி நம்ம வாட்ஸ்அப்லேயே புக்கிங் பண்ணிடலாம். நம்ம இன்னொன்று நம்ம மிஸ்ட் கால் தனியாக அட்டன் பண்ண மாட்டாங்க. எஸ்எம்எஸ் மூலிமா போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஆப் மூலிமா போகலாம். இன்னொன்று ஆப் மூலிமா போயிட்டு உள்ளே போய்ட்டு எல்பிஜி ஐடி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக நம்ம வாட்ஸ்அப்லேயே 2 செகண்டில் இந்தமாரி புக் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நம்ம மிஸ் கால் கொடுக்க தேவையில்ல. போயிட்டு அப்புறம் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. அப்புறம் மெசேஜ் மூலிமா டைப் பண்ணி சென்ட் பண்ணி அது ரீப்ளே ஆக ரொம்ப லேட் ஆகும். இது எதுவுமே தேவையில்ல. வாட்ஸ்அப்பில் உங்களை ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. நம்ம ஹாய்னு டைப் பண்ணி இதேமாரி புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.